எப்படி கையாளுறது எனக்கு தெரியாதுன்னு அதை நான் கத்துக்கிட்டேன். இப்போதைக்கு பணத்தை எப்படி எண்ணணும்னு எனக்கு தெரியாதுங்க, அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பணத்தோட அருமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பயிற்சி வரதுக்கு முன்னாடி எதுக்கு எடுத்தாலும் அது மைண்ட் டிப்ரெஷன்லயே இருக்கணும். இப்ப எனக்கு அந்த ஃப்ரீ ஆயிடுச்சு. மைண்ட் நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்துருச்சு. மற்றவங்க யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் வந்துருக்கணும். ஹஸ்பண்டே இருந்தாலும் அதே மாதிரி நமக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இருக்கணும் ஒரு எண்ணம் வந்திருக்கணும். லட்சம் கடன்ல முதல் கடனை அடைச்சிட்டு ஐயாவை நான் பார்க்க முடியுது. அது எனக்கு ஒரு பெரிய எனக்கு ஒரு கான்பிடன்ஸ். எல்லா கடனையும் என்னால அடைக்க முடியும். இது கேட்க எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குங்க. 3 நாள் பயிற்சின்றீங்க, ஆர்பிஎல் கடன்றீங்க. ஐயாவை நான் நேர்ல கூட பார்க்கல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஐயாவை நான் பார்க்கறது. ஐயாவோட ப்ரோக்ராம் போனதுதான் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் கிளாஸ் அட்டன் பண்ண ஐயாவோட பவத்தை மட்டும் தான் பார்த்தேன். ஈவினிங் 7 மணிக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்களுக்கு கால் வருதுங்க, வண்டி எடுத்துட்டு போங்கம்மா அப்படின்ட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் மிராக்கிள் ஐயா. இன்னொரு ஒரு ஃபண்டு ஒன்று வராமல் இருந்தது மறுநாளுங்க ஐயா. அதாவது நான் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அதிகமான லாஸ் எல்லா விதத்திலும் பண்ணிட்டு எல்லா சொந்த பந்தங்கள்லாம் நான் இழந்துட்டு நான் தனியா என்னோட பிள்ளைங்களோடு நான் கட்டிக்கிறேன். அந்த சூழ்நிலை அந்த நேரத்துல ஐயாவோட அந்த இதை பார்த்த உடனே எனக்கு அந்த ஃபண்ட் ரிலீஸ் ஆச்சுங்க ஐயா. அது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாயிடுச்சுங்க ஐயா. புதுசா பணம் சம்பாதிக்கிறோம், புதுசா வாழ்றோம். எனக்கு நம்பிக்கை வந்துச்சுங்க ஐயா. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் என்கிட்ட இந்த நெகட்டிவிட்டி போயிடுச்சுங்க. என்னால முடியாதுன்ற ஒரு சில கேள்விக்குறிலாம் என் மனசுல எழுந்துருந்துச்சுங்க. அது எல்லாமே எனக்கு போயிடுச்சுங்க. இன்னையில இருந்து வேற விதமான ஒரு பெண்மணி ஆபீஸ் ஷிஃப்ட் பண்றேன். அடுத்த வாரம் மண்டே வரும்போது வேற மாதிரியான ஒரு வடம்பதியா நான் வருவேன்னு சொல்லிட்டு வந்து